வணக்கம்ங்க. 25/5/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம்ங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. ஈரப்பதமிக்க தீவனம் வந்து பார்த்திங்கன்னா 6 பொருட்கள் கலந்து வருதுங்க. வர தீவனம் வந்து ட்ரை தீவனம் வந்து 18 பொருட்கள் கலந்து வருதுங்க. கலப்பின மாடுகள், நாட்டு மாடுகள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுங்க, கோழி, இது எல்லாத்துக்குமே இந்த தீவனங்களை நம்ம பயன்படுத்தலாமுங்க. 45 கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றுலா 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. அதற்கு மேலே டெலிவரி பண்ண முடியாத மற்ற மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே பார்சல் வந்து ரெகுலராக அனுப்பிட்டுருக்குறோங்க. அது தொடர்பான சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகளுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவை நீங்கள் பார்க்குறதுங்க. 4 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, 9 மாதம் சினைங்க, மடிக்கூச்சம் இல்லைங்க, உடல் கூச்சம் இல்லைங்க, சுழி சுத்தமான ஒரு வட இந்திய கிடாரிங்க. நல்ல நாகரிகத்தில் இருக்குதுங்க, நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க, மூக்குத்தி இருக்குது, பாய்ச்சல் குணம், மிரளி அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. பொறுமையாக தொட்டு நீவறதுக்கு ரொம்ப சாதுவாக நிற்குங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. பெண்கள் பிடிக்கிறதுக்குங்க, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க. ரொம்ப பொறுமைங்க, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். இன்னும் 6 பல் 8 பல் சேரும்போது மாடு நல்ல மாடாக வந்து சேர்ந்துருங்க. தலையீத்து அடுத்தடுத்த ஈத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா கறவைத்திறன் வந்து நல்லா கூடி வருங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வந்து பார்க்கலாமுங்க. நேரில் வந்தால் கூட அட்வான்ஸ் பண்ணுங்கிறது இல்லைங்க. நீங்கள் வாங்குகிற மாடு கன்று எதுவாக இருந்தாலும், எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தால் போதுமானதுங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 14 ரூபாயும் டோல்கேட்டும் வழி செலவும் வசூலிக்கப்படுதுங்க. தோராயமாக ஒரு 200 கிலோமீட்டர் உங்கள் ஊருக்கும் நம்ம பண்ணைக்கு இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் கிலோமீட்டர் மட்டும்தான் நாங்கள் வாங்குற மாதிரி பிளான் பண்ணுறோங்க. ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகள் நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 14 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல வெளார கொம்பில் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் மயிலை கிடாரிங்க. மூக்கும் குத்தியாச்சுங்க, நல்ல நெட்டு நீளம்ங்க, முன்னங்கால் பின்னங்காலுக்கு நல்ல இடைவெளிங்க, வால் நல்ல பயிர் வாளுங்க, கொம்பு 2 நல்ல வெளார கொம்புங்க, தாடை அளவு தாடைங்க, 4 கால் நல்ல கருப்பு இருக்குதுங்க. தரமான காங்கேயம் மயிலை மாடாக வந்து சேருங்க. 14 to 15 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால் தெளிவாக இருக்குதுங்க, மூக்கு குத்தியாச்சு. இன்னொரு 6 to 7 மாதத்தில் செனை கொடியாந்துருங்க. குடல் புழு நீக்கம், தோலில் போடக்கூடிய, தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷனும் போட்டாச்சுங்க. இந்த தரமான காங்கேயம் மயிலை கிடாரியினுடைய விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாமுங்க. நல்ல முகக்கூறான கிடாரிங்க, கொம்பு தலை கழியாமல் இருக்குதுங்க. நாளைக்கு மாடாகும்போது நல்ல வெளாறு கொம்பில் வருங்க. காங்கை மாடுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல நெட்டு நீளத்தில் இந்த மாதிரி பெருங்கிடாரிகளை நீங்கள் வாங்கி தேர்வு செஞ்சு வளர்க்கும் போது நாளைக்கு மாடானால் நல்ல வெளாறு கொம்பில் நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல மாடுகளாக வந்து சேருங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஷோ குவாலிட்டியான காங்கேயம் பல் போடாத கிடாரிகள்ங்க. ரெண்டுமே நல்ல தரங்க, நல்ல குணம்ங்க. குறும்பு தொந்தரவு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. ஒன்றை கண்ட மாதிரி ஒரு மாட்டுக்கு பிறந்தது இல்லைங்க, ஆனால் ஒன்றை கண்ட மாதிரி வாங்கி சேர்த்துனதில் 2 ஒரே தலையில் ஒரே உடம்பில் தெளிவாக இருக்குதுங்க. 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. 2க்குமே வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 மாதம் ஆயிடுச்சுங்க. ஒரு கிடாரி வந்து சினை பருவத்துக்கு வந்து காலை இனச்சேர்க்கை பண்ணியாச்சுங்க. இன்னொரு கிடாரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டுக்கு வந்துருக்குதுங்க. இனி அடுத்த ஹீட்டில் வந்து போடலாங்க. எப்போவுமே தலையீத்து கிடாரிகளை பொறுத்த வரைக்கும் சினை பருவத்துக்கு வந்தால் முதல் பருவத்தை விட்டு 2வது பருவத்துக்கு போடுறது ரொம்ப நல்லதுங்க. 2மே தரத்தில் அருமையாக இருக்கும். 2 சுழி சுத்தமாக இருக்குது, 2 பல்லு போடாமல் இருக்குது. 1க்கு காலை போட்டாச்சுங்க. பல்லு சேரும்போது 2மே நல்ல தரத்தில் பெருவெட்டில் நல்ல ஷோ குவாலிட்டியான மாடுகளாக வந்து சேருங்க.
காங்கேயத்தில் இந்த மாதிரியான ஜோடி கிடாரிகள் வந்து முதல்ல வந்து கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இப்போதைய சூழலில். முதல்ல நிறைய கிடச்சிது, அப்போ வந்து நல்ல விலைக்கு விற்பனை ஆச்சுங்க. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கிடாரிகளை ஒன்று சேர்த்தி வளர்க்குறவங்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைவுங்க. ஏன்னா பல்லு போடாமல் இருக்குது, ஒன்றை கண்ட மாதிரி இருக்குது, குணவனத்தில் இருக்குது. ரெண்டும் வந்து வண்டி பழக்கிறோம் இல்லை நீங்கள் உழவு பழக்கம் ஏற்படுத்தினா கூட அருமையாக பழகுங்க. அந்த மாதிரியான தரம், குணம், பெருவெட்டு, புறவியேத்தம், வால் இறக்கம், மடிவால் சுத்தம், கொம்பில் ரெண்டும் பயிர் கொம்பு, முகக்கூர் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி நீளம் இல்லாமல் நல்ல முக அமைப்பில் தெளிவான கிடாரிகளாக இருக்குதுங்க. இந்த தரமான காங்கேயம் ஜோடி பல் போடாத கிடாரிகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 71,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், முழு தொகை கட்டணுங்கிறது இல்லைங்க. ஒன்றுக்கு காலை போட்டாச்சு, ஒன்று வந்து ஒரு ஹீட்டு விட்டுருக்குது, அடுத்த ஹீட்டில் நம்ம காலை போட்டுக்கலாம். ரெண்டும் பல்லு போடல, பல்லு போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் இன்னொரு 4-5 மாதம் ஆகுங்க. பல்லு சேரும்போது ரெண்டுமே நல்ல பெரு உருவத்தில் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி மாடுகளாக வந்து சேருங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து ஷோ குவாலிட்டியான ஒரு நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய காராம்பசு கிடாரிங்க. 4 பல்லுங்க. கண் வந்து கிடாரி கண்ணுங்க, 7 மாதம் கிட்ட ஆக போகுதுங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தம், இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் இருக்குது. மாடு வந்து கொஞ்சம் வெளிர் நிறமாக இருக்கும், கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க. ரெண்டும் தரத்தில் அருமையான தரம். மாட்டிற்கு காராம்பசு காலை இனச்சேர்க்கை பண்ணிட்டாங்க, பண்ணி ஒரு 1.5 மாதம் கிட்ட ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நல்ல தரமான ஒரு கிடாரி, தரமான கிடாரி கண்ணோட காராம்பசு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 67,000 ரூபாய்ங்க. கன்று மட்டும் தனியாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கன்றினுடைய விற்பனை விலை வந்து 21,000 ரூபாய்ங்க. நல்ல ஜெட் பிளாக்கில் தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கிடாரி மட்டும் 4 பல் கிடாரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 46,000ங்க. இரண்டும் சேர்த்து 67,000ங்க. மாடு மட்டும் தனியாக 46, கன்று மட்டும் தனியாக 21ங்க. காராம்பசு விருப்பப்படுறவங்க சுழி சுத்தமாக பல்லு பாக்கியில் குணவனமாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம், கண் நல்லா ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்குங்க. மாட்டுக்கு இப்போ தான் 4 பல்லுங்க. மாட்டுக்கு காராம்பசு காலை சேர்த்து 45 நாள் ஆயிடுச்சுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்ல பெருங்கூட்டு கிடாரிங்க. ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல பெருங்கூட்டு காளைங்க, வட்டக்கொம்பு காளைங்க, இனவிருத்தி பயன்பாட்டில் இருக்குதுங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஆச்சுங்க. பல்லு வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லுங்க. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல பெருவெட்டுங்க, வட்டக்கொம்பு காளைங்க. இனவிருத்திக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒரு கயிறில் இருக்குதுங்க. நீங்கள் வேணால் 2 கயிறு வந்து நம்ம இங்கே பிடிக்கிறதுக்கு வேணால் 2 கயிறு போட்டு பிடிச்சிக்கலாமுங்க. நல்லா வச்சுருந்துருக்குறாங்க, நல்ல திமிழ் அமைப்பில் இருக்குதுங்க, நல்ல உடல் அமைப்பில் இருக்குது. வயசு 3 வருஷம் ஆகுது. இளம்பொருளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வந்து பார்த்து வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கிறனாலும் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டு. ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம். ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி கட்டுற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க. காங்கேயத்தில் மயிலக்கால 3 வருஷம் வயசாகுதுங்க. 2 பல் போட்டிருக்குதுங்க. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்பு, இனவிருத்தி பயன்பாட்டில் இருக்குதுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, 2வது ஈத்து, நல்ல ஒரு பால்மயிலை மாடுங்க, விளார கொம்புங்க, கண்ணு வந்து பார்த்திங்கன்னா பால்மயில கண்ணு, காலை கண்ணுங்க, மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பால் கறக்கலாமுங்க. ஏன்னா மாடு 2 பேரும் பால் கறக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம். 2மே வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குது. இளம் பொருளுங்க, 6 பல்லு, 2ஆம் நீத்து, நல்லா தாலி வச்சு நல்லா கறந்தா நேரம் 2.5 படி வால் கறந்துட்டு கண்ணு கூடலாமுங்க. ஏன்னா பால் வர்க்கமான காங்கை மாடுகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். அப்படியே இருந்தாலும் பல்லு பாக்கியாக வேணுங்கிறவங்க, சுழி சுத்தமாக வேணும், பெண்கள் பிடிக்கணும், பெண்கள் கறக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க. நல்லா கறக்கூடிய மாடுகள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடசலாக தான் இருக்குங்க. பால் நரம்பு தார முன்னாடி மடிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெருவரல் கணத்தில் இருக்குங்க. காம்பு 4மே வந்து நல்ல பூங்காம்புங்க. பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிறதுக்கு அருமையான தரமுங்க. மாடுகள் வந்து மழை ஈரத்தில் நாட்டு மாடுகள் எவ்வளோ நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாதுங்க. நனைஞ்சதுக்கு மழை நின்னதுக்கப்புறம் அந்த இடம் சேரும் சகதியமான இடமா கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் மேட்டில் மாற்றி கட்டிட்டிங்கனாலே நாட்டு மாடுகளுக்கு போதுமானதுங்க. நிறைய பேர் என்னென்னா அதே சேத்துல அப்படியே கட்டுறதுனால தான் காலில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் வர்றது, கால் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து விருத்துக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா குரங்காடுகள் அப்படிங்கிறது நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கிற காடுகளில் வந்து வரக்காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டாம்பில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த பில்லு மேற இதில் வந்து மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா காங்கேய மாடுகள் தான் இருக்குங்க. அங்கே மாடுகளுக்கான கொட்டகையோ மாடுகளுக்கான அடர் தீவனமோ எதுவும் கிடையாதுங்க. அந்த கொழுக்கட்டாம்பில் சாப்பிடுங்க, பச்சை தண்ணி வந்து குடிக்குங்க, அவ்வளோதானுங்க. என்ன மழை பெஞ்சாலும் சரி, என்ன வெயில் அடித்தாலும் சரி, அதை தாங்கி வளரக்கூடிய இனம் தான் நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய காங்கை மாட்டினம். எல்லா மாவட்டத்துக்குமே ஏற்ற இனம் தானுங்க. நல்ல தரமான மாடு, பால் வர்க்கமான மாடு, சுழி சுத்தமாக கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத காராம்பசு மாடுங்க. 15 நாள் ஆன செவல காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. இன்னும் 2 பல் 4 பல் 6 பல் 8 பல் சேரும்போது நல்ல பெரும் மாடாக வருங்க. எப்போவுமே கறக்கிற மாடுகள் உரசலாக தான் இருக்கும். அதே மாதிரி இயல்பாக எல்லா மாடுகளுமே தலையீத்தில் குணகுணமாக இருந்துடாதுங்க. பாலுக்கு பழக்க வேண்டிய சூழல் வரலாமுங்க. ஒரு சில மாடுகள் மட்டும்தான் அதனுடைய இயல்பு குணத்திலேயே உதைக்கக்கூடிய தன்மை இல்லாமல் அது உதைக்கிறதுனா என்ன தெரியாத மாதிரியான மாடுகள் இருக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் காராம்பசு மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் கிடையாது. கண்ணு செவல கண்ணு காலக்கண்ணு. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. நேரம் 3 முடிவால் மடியில் இருக்குதுங்க. பல்லு போடாத கிடாரியே நல்ல பால் வர்க்கம்ங்க. வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு நேரில் 2 நேரம் நீங்கள் கறந்து பார்த்தே வாங்கலாமுங்க. அந்தளவுக்கு மாடு நாகரீகத்தில் இருக்குது. பல்லு போடாமல் இருக்குது. சுழி சுத்தத்தில் இருக்குது. மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாமல் இருக்குதுங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம்ங்க.